என்ன மாடச்சாமி, ஊரில் நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க, கட்சி பணிகள் எப்படி நடக்குது, மக்கள்லாம் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஊரே நம்மள ஊழலாசாமின்னு பேசிக்கிறாங்க. ஆமாம், அங்கே என்னடா ஒரே கூட்டமாக இருக்கு? நம்ம குழந்தை பேசின்னு இருக்கானோ. எதுக்கு? ஏதோ ஊர் மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்க. நல்லது. இவரு பார்ப்போம். ஏய் நீ வாங்கடா, வாங்க. பார், அவன் வரும்போது நீ எதுவும் பேசிக்காது, எல்லாம் நான் பார்த்து சரியா? வாங்க வாங்க வாங்க. ஏல, உங்களை என்ன அறிவு இருக்காடா? அவன் எதோ பேசிட்டு இருக்கான், வாயை பிளந்துட்டு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் சொல்ற மாதிரி கேட்டாக்க நீங்களாம் உருப்பிட்டுருவீங்களா? உனக்கு ஓட்டு போட்டு உருப்பிட்டதை விட குழந்தை சொல்றதை கேட்டாக்கா நாங்கள் உருப்பிடுற மாதிரி தான் தெரியுது. எனக்கு ஓட்டு போட்டு என்னடா நீங்கள் கெட்டு போயிட்டீங்க? நான் ஜெயிச்சா குளத்தை வெட்டுறேன், குட்டையை கட்டுறேன், மடுவை தூக்குறேன்னு சொன்னிய செஞ்சியா? இப்போவும் நான் சொல்கிறது உண்மைதான். நான் அந்த மாதிரி சொன்னதுனால தான் எனக்கு ஓட்டு போட்டிங்களா நீங்கள்? நாங்கள் ஓட்டு போடாமல் தான் ஜெயிச்சேன். நீனு தலைக்கு 10 ரூபா பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவோன்னு என்கிட்ட அடம் பிடிச்சி பணம் வாங்கிட்டு தான்டா எனக்கு ஓட்டு போட்டிங்க நீங்கள். அப்புறம் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? ஆடா ரைட்ஸு பேசுகிற நீ? எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னியா இல்லையா நீ? ஆமாண்டா, வேலை செய்ய தான் வந்தேன். படுபாவீங்களா, செலவு பண்ண வச்சிட்டீங்களாடா? ஏண்டா கிணத்துல போட்டு கடல்லையா தேட முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தர்ற மாதிரி ஏதோ பிராஞ்சி வச்சிருக்கோம், அது தப்பா? அப்படி வா, ஊரே ஒன்னா ஊழலாசாமின்னு சொல்றத நீயே ஒத்துக்கிட்ட பத்தியா? ஊழல ஆரம்பிச்சதே நீங்க தானடா. எப்படி எப்படி அப்படி கொமட்டில் குத்துவேன். என்னடே, 5 தலைமுறையோட தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய விலையில்லா மதிப்புள்ள ஓட்டுரிமையை கேவலம் 10 ரூபாய்க்கு விற்று ஊழல ஆரம்பித்த புண்ணியவானங்களே நீங்கள் தானடா. என்ன பார்த்தா ஊழல்வாதின்றீங்க? ஏயா, ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா இது? உங்களை மாதிரி 10 ரூபாயை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனாக வருவான். நானும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க.